உடைந்த மிதிவண்டி. ஒரு சிறு நீதிக்கதை. ஒரு சிறுவன் தனது சைக்கிளை வேகமாக ஓட்டி சென்றான். எதிர்பாராத விதமாக சுவற்றில் மோதி கீழே விழுந்து விட்டான். சைக்கிள் உடைந்து போயிருந்தது. அவன் கோபமாக, மிகவும் சோகமாக, ஆதரவற்றவனாக உணர்ந்தான். வயதான மெக்கானிக்கிடம் சைக்கிளை எடுத்து சென்றான். என் உடைந்த சைக்கிளை சரி செய்ய எவ்வளோ ஆகும் என்று கேட்டான். இது 3வது முறையாக உடைந்திருக்கிறது. இது எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றது என்றான். பழைய மெக்கானிக் சிறிது நேரம் சைக்கிளை பரிசோதித்துவிட்டு, இது மோசமாக சேதமடைந்துள்ளது. சரி செய்ய 2500 ரூபாய் செலவாகும். இருப்பினும் ஒரு புதிய மிதிவண்டி வாங்க 4000 ரூபாய் தான் செலவாகும். எனவே ஒரு பழைய மிதிவண்டியை சரி செய்ய 2500 ரூபாயை செலவிடுவதற்கு பதிலாக நீங்கள் 4000 ரூபாய்க்கு புதிய ஒன்றை வாங்கலாம் என்றார். சிறுவன் கருத்து வேறுபட்டார். வேண்டாம் என தலையசைத்து, இல்லை, என் சைக்கிள் பழுது பார்க்கப்பட வேண்டும். என்னால் இதை விட்டுவிட முடியாது. இது சேதமடைந்து உள்ளது என்ற உண்மை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை சரி செய்ய நான் உங்களுக்கு 2500 ரூபாய் தருகிறேன் என்று கூறினான். சைக்கிள் மெக்கானிக் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அந்த சைக்கிளை சரி செய்தார். பின்னர் அந்த சிறுவன் அவருக்கு 2500 ரூபாய் கொடுத்து அவனது சைக்கிளில் ஏறி சென்றான். இருப்பினும் அடுத்த நாள் சிறுவன் தனது சைக்கிளை மீண்டும் உடைந்து விட்டதாக கூறி பழைய மெக்கானிக்கிடம் திரும்பினான். சோகத்துடனும் சோர்வுடனும் அதை மீண்டும் சரி செய்ய எவ்வளவு செலவாகும் என்று கேட்டான். முதியவர் சத்தமாக 1500 ரூபாய் ஆகும். இருப்பினும் உன் சைக்கிள் பழையது மற்றும் பலவீனமானது. மேலும் எதிர்காலத்தில் அதிக பிரச்சனைகளை அது உருவாக்கக்கூடும். அதற்கு பதிலாக 4000 ரூபாய் கொடுத்து புதிய ஒன்றை வாங்குவதுதானே நல்லது என்றார். எனக்கு புதிய ஒன்று வேண்டாம். நீங்கள் அதை சரி செய்ய நான் 1500 ரூபாய் செலுத்துகிறேன் என்று கூறினார். வயதான மெக்கானிக் உடைந்த சைக்கிளை மீண்டும் சரி செய்தார். அந்த சிறுவன் பணம் கொடுத்துவிட்டு சைக்கிளை எடுத்து சென்று விட்டான். 3 நாட்களுக்கு பிறகு சிறுவன் தனது சைக்கிள் மீண்டும் உடைந்து விட்டதால் பழைய மெக்கானிக்கிடம் திரும்பி சென்றான். வெகர்த்தியுடனும் மன சோர்வுடனும் மீண்டும் சைக்கிளை சரி செய்ய என்னிடம் பணம் இல்லை, 1 ரூபாய் கூட இல்லை என்று அழுதான். முதியவர் தோலை குலுக்கி, நீ 4000 ரூபாய்க்கு ஒரு புதிய மிதிவண்டியை வாங்கி மறுத்துவிட்டாய். இருப்பினும் நீ இந்த குப்பையை சரி செய்ய உண்மையில் 4000 ரூபாய்க்கு மேற்பட்ட ரூபாயை செலவழித்து விட்டாய். எவ்வளவு அற்புதம்! வாழ்க்கை அப்படிதான் என்று நினைக்கிறேன். மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றவும் சரி செய்யவும் நாம் நிறைய முயற்சி செய்கிறோம். அதற்காக அதிக நேரத்தையும் செலவிடுகிறோம். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக நாம் எப்போதும் பிரச்சனைகளை ஒன்றாக இணைத்து நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறோம். இது உண்மையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோ நல்லது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மற்றும் உங்கள் கனவுகளை அடைய உதவும். உங்களால் ஒவ்வொரு பிரச்சனையும் சரி செய்யவோ தீர்க்கவோ முடியாது. மேலும் அடிக்கடி அவ்வாறு செய்ய முயற்சிப்பது விஷயங்களை மேலும் மோசமாக்குகிறது. சில நேரங்களில் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நடந்ததை விட்டுவிட்டு புதிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஆமாம், புதிய விஷயங்களில் ஒரு புதிய சைக்கிளை போல